வணக்கம். நம்ம ஆணையப்பன் திருமந்திரம் சேனலில் என்னை கவர்ந்த திரை இசை பாடல்கள் வரிசையில் இன்று ஒரு சுகமான ஒரு பாடலை பார்க்க இருக்கிறோம். அந்த பாடல் இசைஞானி இளையராஜா அவர்களினுடைய இசையில் வெளிவந்தது. கிட்டத்தட்ட 45 வருடங்கள் இருக்கலாம். அற்புதமான மெல்லிசை பாடல். வள்ளிசை பாடக்கூடிய மலேசியா வாசுதேவனை மெல்லிசை பாட வைத்து இந்த பாடலை சிறப்படைய வைத்தார். மலேசியா வாசுதேவன் எப்பொழுதுமே உறக்க பாடுவதில் வல்லவர். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம், உள்ளதை சொல்வேன் நன்மதையே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். இந்த மாதிரி வள்ளிசை பாடல்கள் பாடுவதில் வல்லவர் மலேசியா வாசுதேவன். அவருடைய குரலும் கொஞ்சம் கனத்த சரீரம். டி.எம். சௌந்தரராஜனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒருவரை மெல்லிசை பாட வைத்து, அதுவும் அழகாக குலைந்து பாட வைத்து இந்த பாடலை அவர் மெட்டமைத்து இசையமைத்திருக்கிறார். பின்னணி இசையும் மிகவும் அற்புதமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் நான் படித்து கொண்டிருக்க காலத்தில் இந்த பாடல் மிக பிரபல்யம். நான் 11வது வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது இது வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பாடல் அண்ணன் தங்கைகளுக்கு இடையே உள்ள உறவை ஆழமாக சித்தரிக்கக்கூடியது. அந்த உறவு எப்படிப்பட்டது, அந்த பாசம் எப்படிப்பட்டது, அந்த பாசத்திற்காக ஒரு அண்ணன் என்னெல்லாம் செய்ய துடித்து கொண்டிருப்பான் என்பதையெல்லாம் விளக்கக்கூடிய பாடல் இது. இந்த பாடலை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். கண்ணதாசன் எப்பொழுது பாடலை இயற்றினாலும் அதில் அந்த கதையின் சூழலுக்கு ஏற்ப எழுதினாலும் தன்னுடைய சொந்த குடும்ப சூழ்நிலையையும் பொருத்தி பார்த்து எழுதக்கூடிய வல்லமை உடையவர். அதனால்தான் அவருடைய பாடல்கள் சாகா வரம் பெற்றவைகளாக இருக்கின்றன. இந்த பாடலிலும் அண்ணன் தங்கை பாடுவதாக இருந்தாலும் இவர் தன்னையே ஒரு சகோதரனாக நினைத்துக்கொண்டு தன் சகோதரியை நினைத்துக்கொண்டு பாடுகிறார். அதற்கு பல சான்றுகள் இந்த பாடலில் இருக்கின்றன. இந்த பாடலில் இடம்பெற்ற படம் தர்மயுத்தம். தர்மயுத்தம் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டாராக மாறுவதற்கு அடித்தளமிட்ட படம் என்று கூட சொல்லலாம். அதற்கு முன்னால் அவருக்கு ஒரு சிறு இடைவெளி இருந்தது. இந்த தர்மயுத்தம் வருவதற்கு முன்னால் பல்வேறு காரணங்களினால் அவருக்கு ஒரு சிறு இடைவெளி அவருடைய படங்கள் வெளிவருவதில் இருந்தது. அந்த இடைவெளிக்கு பின்னர் அவர் கொடுத்த படம்தான் இந்த தர்மயுத்தம். இந்த பாடலில் அவர் ஒரு வித்தியாசமாக அண்ணனாக காட்சியளிப்பார். நீங்கள் இந்த பாட்டை இந்த பதிவு முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அவருடைய ஸ்டைல், அவருடைய பாணியிலேயே இந்த பாசத்தை வெளிப்படுத்தி இருப்பார். அவருடைய நடை, அவருடைய கருணை கூர்ந்த அன்பு கூர்ந்த பார்வை, இதெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த பாடலில் உள்ள கண்ணதாசன் வரிகள் மிகவும் ஆழமாக இருக்கும். இசை அப்படியே தாளாட்டுவது போல இருக்கும். அண்ணன் தங்கை பாசத்தை இந்த அளவு மென்மையாக வலுவாக மனதில் பதியுமாறு கொடுக்க முடியும் என்றால் அது இளையராஜாவாலும் கண்ணதாசனாலும் தான் முடியும். அதற்கு ஒரு நளினமான நடிப்பை வெளியிட்ட ரஜினிகாந்த் அவர்களையும் அந்த தங்கையாக நடித்திருக்கிறவர் லட்சுமி ஸ்ரீ என்று நினைக்கிறேன். எனக்கு சிறு வயதில் பார்த்தது இந்த படம். ஆக அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை இப்பொழுது முழுசாக பார்த்துவிட்டு அந்த பாடலில் கண்ணதாசனுடைய கவிதை நயம், பாடல் நயம் எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்க போகிறோம். ஒரு தங்க ரதத்தில்
பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை, ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு. செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது, சிந்தாமணி ஜோதியை போல் ஒன்றான பந்தம் இது. தங்கை அல்ல தாயானவள், கோடி பாடல் நான் பாட பொருளானால், ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு. கண்ணீரினால் நீராட்டினால் என் ஆசை தீராதம்மா, 300 நாள் தாளாட்டினால் என் பாசம் போகாதம்மா. என் ஆலயம் பொன் கோபுரம் 7 ஜென்மங்கள் ஆனாலும் மாறாதம்மா, ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு. ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக பார்ப்பேனம்மா, தேவர்களின் பல்லாக்கிலே ஊர்கோலம் வைப்பேனம்மா. மணமங்கலம் திருக்குங்குமம் வாழ்க என்று பல்லாண்டு நான் பாடுவேன், ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு. என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை, ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு. இளையராஜா இவனுடைய இசை, மலேசியா வாசுதேவனுடைய கனிவான குரல். அந்த சரணங்களில் வந்த கடைசி ராகம், அந்த மெட்டு மிகவும் நளினமாக இருக்கும். அதை அதே நளினத்தில் கொண்டு வர்றது மிக கஷ்டம். நீங்கள் இந்த பாட்டை கேட்டு பார்த்தீங்கன்னா அதை உணரலாம். சரி, இந்த பாட்டில் உள்ள சிறப்பம்சம் என்ன இருக்குது பாருங்க. ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை அப்படின்னு ஆரம்பிக்குது. தங்கை தெய்வம் தந்த உறவு. ஏனென்றால் நாம் எங்கு பிறக்க வேண்டும், எப்பொழுது பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும் என்பது இறைவனால் தீர்மானிக்கப்படுகிறது. அது தெய்வம் தந்த உறவு தானே. இந்த வீட்டில் பிறந்ததினால் தானே அவள் என் தங்கையானால், அப்பொழுது தானே அது தெய்வம் தந்த உறவு என்ற வார்த்தைக்கு பொருத்தமாக இருக்கும். நாம் முன்னர் செய்த வினைப்பயனின் காரணமாக ஒத்தை வினைப்பதியை உடையவர்கள் ஒரு குடும்பத்தில் வைக்கப்படுகிறார்கள் இறைவனால். அதை உணர்ந்து தெய்வம் தந்த உறவு என் தங்கை, அதற்கு நான் தெய்வத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் என்பது மறைபொருளாக இருக்கிறது. அடுத்து முதல் சரணத்தில் அந்த உறவினுடைய உன்னதத்தை பற்றி சொல்றார். செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான பந்தம் இது, சிந்தாமணி ஜோதியை போல் ஒன்றான பந்தம் இது. செம்மண்ணில் தண்ணீரை சேர்ந்தா அந்த தண்ணீர் சிவப்பாக மாறிவிடும். குறுந்தொகையில் ஒரு பாட்டு இருக்குது. ஞாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று செம்புல பெயல் நீரார் என்ற கவிஞர் இந்த பாடலை காதலனும் காதலியும் எங்கள் அப்பா அம்மா யாரோ, உங்கள் அப்பா அம்மா யாரோ,
எங்கள் அம்மா யாரோ உங்கள் அம்மா யாரோ நான் யாரோ நீ யாரோ, அப்படி இருந்தாலும் காதலின்பால் பட்டு நாம் சிவப்பு நிறம் மண்ணையுடைய நிலத்தில் தண்ணீர் பாய்ந்தால் எப்படி சிவப்பு நிறமாக மாறிவிடுகிறதோ அதை போல ஒன்றரை கலந்திருக்கிறோமோ என்று குறுந்தொகை பாடலில் வருவது கவியரசருக்கு தெரியாமல் இருக்குமா? அதை மக்களுக்கு எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டாமா என்பதற்காக அந்த வரியை அப்படியே தழுவி இந்த வரியை உண்டாக்கியிருக்கிறார். செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது. எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்து பாருங்க. சிந்தாமணி ஜோதியை போல் ஒன்றான பந்தம் இது. சிந்தாமணி ஜோதின்னா நிலையான ஜோதி. அந்த ஜோதி அப்படியே அப்படி இருக்கும், கீழே பெருசாகவும் மேலே பூம்பு மாதிரியும் இருக்கும். ஆகாமல் அசையாமல் அப்படியே நிற்கும், சலனமன்று இருக்கும். அதே மாதிரியான ஒரு சலனமற்ற உறவு எங்களை யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்பதான இறுக்கமான உறவு எனக்கும் என் தங்கைக்கும் இருக்கிறது. நிலையான ஜோதியை போன்ற உறவு. அதான் சிந்தாமணி ஜோதியை போல் ஒன்றான பந்தம் இது. அந்த உறவினுடைய மேன்மையை எப்படி அழகாக சொல்கிறார் பாருங்க. அடுத்து பாருங்க. தங்கை அல்ல தாயானவள், தங்கை அல்ல தாயானவள், கோடி பாடல் நான் பாட பொருளானால், ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. கோடி பாடல் நான் எழுதினாலும் அதற்கு பொருளாக அவளே இருப்பாள். ஏனென்றால் தங்கை எனக்கு நண்பனாக இருக்கிறாள், தாயாக இருக்கிறாள், தந்தையாக இருக்கிறாள், வழிகாட்டியாக இருக்கிறாள். நான் எத்தனை பாடல் எழுதினாலும் இவர்களை சுற்றித்தானே எழுத வேண்டும். அப்பொழுதெல்லாம் இவள்தானே அதற்கு கருப்பொருளாக வருகிறார். கோடி பாடல் நான் பாட பொருளானால். இது அவரை நினைத்து கொண்டு எழுதியது. அவருடைய சகோதரி எந்த அளவுக்கு அவருக்கு ஆத்மார்த்தமாக தாயாகவும் தந்தையாகவும் நண்பராகவும் வழிகாட்டியாகவும் இருந்திருக்காள் என்பதை சொல்லவும் வேண்டுமா? அதை இந்த கவிதை எழுதுவதற்கு பயன்படுத்தி கொண்டார். எப்படி வரிகள் பாருங்க. செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது, சிந்தாமணி ஜோதியை போல் ஒன்றான பந்தம் இது, தங்கை அல்ல தாயானவள், கோடி பாடல் நான் பாட பொருளானால், ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. அப்படியே நெகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படியெல்லாம் இசையமைக்க முடியுமா? இப்படியெல்லாம் கவிதை எழுத முடியுமா? அடுத்த வரியில் பாருங்க. முதல் சரணத்தில் உறவின் ஆழத்தை சொல்லிட்டாரு. அடுத்த சரணத்தில் அந்த அண்ணன் தான் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறான். கண்ணீரினால் நீராட்டினால் என் ஆசை தீராதம்மா, 300 நாள் தாலாட்டினால் என் பாசம் போகாதம்மா. தங்கையை நினைக்கும் போதெல்லாம் அவனுடைய 2 கண்களிலும் ஆனந்த கண்ணீர் அருவியாக பாய்கின்றன. அந்த அருவியாக பாய்கின்ற அந்த நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து ஊறுகின்ற அந்த அருவி போன்ற கண்ணீரில் அவளை குளிப்பாட்டினாலும் என்னுடைய ஆசை தீராது. கண்ணீரினால் நீராட்டினால் என் ஆசை தீராதம்மா. அதாவது அன்புக்கு உரியவர்களை நினைக்கும் பொழுது நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அப்படியே ஓடும். கண்ணீர் அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி அன்பு பெருக்கெடுக்கும் பொழுது கண்களில் நீர் சுரக்கும். அதை தன்னுடைய தற்குறிப்பேற்றமாக அது அருவி போல என்னுடைய கண்களில் அவளிடம் ஏற்பட்ட அன்பின் காரணமாக அருவி மாறி நீர் சுரக்கிறது. அதில் தாளாட்டி குளிப்பாட்டினால் கூட என் ஆசை தீராது.
பாசம் அவ்வளோ வச்சிருக்கிறார், பிள்ளைய மாதிரி நினைக்கிறார். 300 நாள் தாலாட்டினால் என் பாசம் போகாதம்மா. இந்த வரியை கொஞ்சம் உற்று கவனிக்கணும். பிள்ளைகள் தாலாட்டு பாடினாதான் கண்ணசந்து தூங்கும். ஏன்னா அந்த தாலாட்டு பாடலில் தான் நம்ம பிள்ளைகள் மேலே வச்சிருக்கக்கூடிய பாசத்தை பூரா கொட்டி அந்த தாலாட்ட பாட்டை பாடுவோம். அந்த உணர்ச்சி போய் அந்த அதிர்வலைகள் அந்த பிள்ளையை போய் தழுவுறதுனால தான் பிள்ளைகள் தூங்குது. யார் பாடினாலும் தூங்காது, தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த பிள்ளைக்கு அன்புக்குரியவர்கள் தாயோ தந்தையோ தாத்தாவோ ஆட்சியோ பாடினாதாங்க தூங்கும். யார் பாட்டு பாடினாலும் பிள்ளைகள் தூங்காது. ஏனென்றால் அந்த பிள்ளைகள் அந்த பாடலில் பாசத்தை உணரும். என்னென்ன தேவை உன் உள்ளம் மகிழ்ந்திட என்பதை சொல்லிவிடு, என்றும் இல்லையெனும் சொல்லை நீ சொல்ல நான் அதை கேட்பதை மாற்றிவிடு. நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் மாறாரோ வந்து பாராட்ட. இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு துகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். இந்த மாதிரி 300 நாள் பாடினா கூட என்னுடைய பாசம் தீர்ந்து போகாது, அதற்கு மேலும் இருக்கிறது. ஏனென்றால் தாலாட்டு பாட்டில் தான் நம்மளுடைய பாசத்தை கொட்டி தீர்க்க முடியும். அப்படி கொட்டி கொட்டி தீர்த்து 300 நாள் பாடினாலும் என் பாசம் தீர்ந்து போகாது. தங்கை மேல் அவ்வளவு பாசம். கண்ணீரினால் நீராட்டினால் என் ஆசை தீராதம்மா, 300 நாள் தாலாட்டினால் என் பாசம் போகாதம்மா. என் ஆலயம் பொன் கோபுரம் 7 ஜென்மங்களானாலும் மாறாதம்மா. ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. என்னுடைய ஆலயமே அவள், என்னுடைய உள்ளத்தில் ஆலயமாக இருக்கிறாள். அவள் பொன் கோபுரமாகவும் மிளிர்கின்றாள். எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் இந்த பந்த பாசம் மாறாது. இந்த பந்த பாசம் நிலையானது. பாசம் அவ்வளவு ஆழமானது. என்னுடைய அன்பின் காரணமாக பெருக்கெடுத்து வரக்கூடிய கண்ணீரில் அவளை நீராட்டினாலும் என்னுடைய ஆசை தீராது. என்னுடைய பாசங்களை எல்லாம் கொட்டி தாலாட்டு பாடினாலும் 300 நாள்கள் கூட பாட முடியாத அளவுக்கு என்னுடைய பாசம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. என்னுடைய உள்ளத்தில் ஆலயமாகவும் அதில் பொன் கோபுரமாகவும் அவளே இருக்கிறாள். 7 ஜென்மங்கள் ஆனாலும் இந்த பந்தம் போகாது. சினிமா பாட்டு மாதிரியா தெரியுது உங்களுக்கு? எவ்வளவு இலக்கிய நயம் இருக்கிறது இந்த பாடில். கண்ணீரினால் நீராட்டினால் என் ஆசை தீராதம்மா, 300 நாள் தாலாட்டினால் என் பாசம் போகாதம்மா. என் ஆலயம் பொன் கோபுரம் 7 ஜென்மங்களானாலும் மாறாதம்மா. ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. முதல் சரணத்தில் எப்படிப்பட்ட உறவுன்னு சொல்லிட்டாரு. 2வது சரணத்தில் தன்னுடைய பாசத்தினுடைய ஆழத்தை சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தங்கச்சிக்கு தான் எப்படி வாழ வைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக பார்ப்பேனம்மா, தேவர்களின் பல்லாக்கிலே ஊர்கோலம் வைப்பேனம்மா. இந்த உலகத்தில் ஒரு ராஜனை கண்டு பிடித்து அவளுக்கு மணமகனாக முடிவு பண்ணுவேன். அந்த திருமணத்தை எப்படி நடத்துவேன்? தேவலோகத்தில் தேவர்கள் செல்லக்கூடிய பல்லக்குகளை எடுத்துக்கொண்டு வந்து அதில் தான் ஊர்வலமே அமைப்பேன். கற்பனை, அன்பினால் வரக்கூடிய அபரிமிதமான கற்பனை. ஒரு ராஜனை நான் மணமகனாக தேர்ந்தெடுத்து தேவர்களின் பல்லாக்கை கொண்டு வந்து அதில் ஊர்வலம் அமைத்து இந்த திருமணத்தை கோலாகலமாக நடத்துவேன். இப்படித்தான் நாம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று உண்ண வேண்டும். அந்த காலத்தில் ராஜாக்கள் என்றால் இந்த காலத்தில் அமைச்சர்கள்.
அமைச்சர் வீட்டில் போய் மணமகனை அமைச்சராக உள்ள மணமகனை கொண்டு வந்து சேர்ப்பேன், தேவலோகத்தினுடைய பல்லாக்கை கொண்டு வந்து ஊர்வலம் போக வைப்பேன், திருமண ஊர்வலத்தை அப்படி நடத்துவேன். ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக பார்ப்பேனம்மா, தேவர்களின் பல்லாக்கிலே ஊர்கோலம் வைப்பேனம்மா, மணமங்களம் திருக்குங்குமம் வாழ்க என்று பல்லாண்டு நான் பாடுவேன். ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு. இந்த பாடல் என்ன சொல்றார் பாருங்க. ராஜாதி ராஜனை மணமகனாக கொண்டு வந்து தேவர்களுடைய பல்லாக்கில் ஊர்வலம் போக வைத்து அந்த திருமண விழாவில் திருப்பல்லாண்டு பாடுவேன். அன்பர்களுக்கு இதில் ஒன்று தெளிவுபடுத்தணும். திருப்பல்லாண்டு என்றால் பெரியாழ்வார் இயற்றியது, விஷ்ணுவை புகழ்ந்து பெரியாழ்வார் இயற்றிய 12 பாடல்கள் தான் திருப்பல்லாண்டு என்று வழங்கப்படுகின்றன. இந்த திருப்பல்லாண்டு 4000 திவ்ய பந்தத்தில் முதல் பாடலாக உள்ளது. இந்த திருப்பல்லாண்டை எப்பொழுது பாடுவார்கள்? கோயில் காலையிலும் மாலையிலும் பாடுவார்கள், திருவிழா காலங்களில் பாடுவார்கள், விஷ்ணுவை ஊர்வலமாக எடுத்துச் சொல்லும் போது பாடுவார்கள். அப்படி ஒரு பல்லாண்டை இந்த மணமக்களையும் மணமகளையும் மணமகனையும் வாழ்த்தி என்னுடைய தங்கையினுடைய திருமண விழாவில் நான் திருப்பல்லாண்டு பாடுவேன். விஷ்ணுவுக்கு இணையாக தங்கையை வைத்து விட்டார், நான் பல்லாண்டு பாடுவேன். பெரியாழ்வார் விஷ்ணுவின் மேல் பாடிய திருப்பல்லாண்டை போல என் தங்கை மேல் நான் பல்லாண்டு பாடுவேன் அவளுடைய திருமண விழாவில். ஆகா, என்ன அற்புதமான ஒரு அண்ணன் தங்கை பாசம்! அண்ணன் தங்கை பாசத்தை இதைவிட ஆழமாகவும் மென்மையாகவும் சொல்ல முடியுமா? எவ்வளவு மென்மையாகவும் எவ்வளவு ஆழமாகவும் கண்ணதாசனும் இளையராஜாவும் புனைந்திருக்கிறார்கள். இந்த பதிவு முடிஞ்ச உடனே எல்லோரும் இந்த பாட்டை கேட்டு பாருங்க. நான் சொன்ன இவ்வளவு நயமும் அதில் இருக்கும். ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக பார்ப்பேனம்மா, தேவர்களின் பல்லாக்கிலே ஊர்கோலம் வைப்பேனம்மா, மணமங்களம் திருக்குங்குமம் வாழ்க என்று பல்லாண்டு நான் பாடுவேன். ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு என்னை கவர்ந்த திரையிசை பாடலில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த பாட்டை கேட்டு சுவைத்து கொண்டிருங்கள். நன்றி, வணக்கம்.